friends, welcome back to my channel. என்னோட கமெண்ட் வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே வந்து இப்போ ஒரு 3 வீக்ஸா வந்து நான் என்னோட ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட மார்னிங் டைம் ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து எழுந்ததுக்கு அப்புறமா பயோடெக்கோட அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா பயோ பப்பாயா ஸ்க்ரப் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இதோட ரிவ்யூஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து ஃபேஸில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு க்ளோனஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணெல்லாம் வந்து பாலிஷாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. நல்லா வந்து அந்த ஹோல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகுறது நல்லாவே வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. கண்டினியூஸாக நான் 3 வீக்ஸாக வந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து குட் வைப்ஸோட ரோஸ் டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்க்ரப் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், டெய்லிலாம் வேணான்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பப்பாயோட பயோடெக்கோட பயோ பப்பாயா ஸ்க்ரப் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் அண்ட் தென் ஈவினிங் 2 டைமுமே வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட மார்னிங் டைம் அண்ட் தென் வந்து நைட் டைமில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்குது, ஸ்கின்ல எந்த டேமேஜும் ஆகலை. இதிலே நம்மளுக்கு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க 2 டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ ப்ராப்ளம். இது யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போடல. ஸோ ஃபுல்லாக வந்து வேர்த்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து தொடச்சிக்கிறேன். ஃபேன் போடாமல் நம்ம வீடியோ எடுத்தால் மட்டும்தான் இறைச்சல் இல்லாமல் இருக்குது பேக்ரவுண்டில். ஸோ அதனால தான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து குட் வைப்ஸோட ரோஸ் டோனர் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காட்டன் பேட் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால டேரெக்டாக ஃபேஸில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணால் கண்ணில் வந்து படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கையில் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் என்னோடய ஃபேஸில் நெக்கில் நோஸ் கிட்ட அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் பேட் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா டஸ்ட்டும் கிளியர் ஆகிடும். அதில் வந்து போகாத சில டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் நல்லா டீப்பாக இருக்கிறதுலாம் வந்து இது நல்லா கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ நல்லா வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து ஃபேஸில் நெக்கில் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெத்தியில் காதுலலாம் கூட நம்ம வந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறப்ப ஃபுல்லாக காதில் கூட நம்ம அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கின் கேர் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் மட்டும் பண்ணக்கூடாது, நெக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காதுலேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது இப்போ வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம டோனர் வந்து டெய்லியுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணி நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பண்ணுறேன்னான்னு தெரியல. இல்லைனா வந்து நம்ம எப்போவுமே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அப்படி தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். இப்போ நான் டோனர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம இதை துடைக்கிறப்பே வந்து நம்மளுக்கு அந்த காட்டன் பேட்லேயே தெரியும் டஸ்ட் ஏதாவது இருந்தாலுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகி அந்த காட்டன் பேட்லேயே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிறது நல்லா தெரியும். இது டோனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் பிராண்டோட ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபேஸில்.
நிறைய பேர் வந்து வாவ் பிராண்டோட ஆலிவேரா ஜெல் பற்றி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ரிவ்யூ. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தாங்க இது. எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து நல்லா சூட் ஆகுது. நம்ம வந்து நிறைய க்ரீம் எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகி வரன்னு ஆகிடுது ஃபேஸு. ஸோ கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸில் நெக்கில் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாவே போதும். இப்போ என் கையால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வந்து மார்னிங் டைமில் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பயோடெக்கோட பயோ பப்பாயா ஸ்க்ரப் வாஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்து தான் வந்து குட் வைப்ஸோட ரோஸ் டோனர் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அண்ட் தென் அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வாவ் ப்ராடக்ட்டோட ஆலிவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் மாய்ஸ்சரைசராக. லிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லிப்புக்குமே வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் இல்லாமல் கலர்டு லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேபி லிப்ஸோடது. ஸோ அது வந்து எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து நிவியாவோடது பார்த்து வச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த லிப் பாம் வந்து அதுக்கடுத்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிப் வந்து எனக்கு லிப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையெல்லாம் ஆகாது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தான் நான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய ரொட்டீனில் இப்போ லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போலவே டீ போடுறதுக்காக பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதே சேம் டைம் இன்னொரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். டீ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பர்னரில் வந்து குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டைம்குள்ளேயே வந்து சாதமும் சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், லஞ்ச் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லெஃப்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் பாப்பாவுக்கு வச்ச ரசம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து டெய்லியுமே கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரா வடிக்க சொல்கிறாங்க. ஸோ பழைய சாதம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வந்து முந்தின நாள் வடித்த சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டுக்கு கீழே தான் நான் லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையுமே வந்து டெய்லி எடுத்து வைக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்டு, நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 லிட்ரு தயிர் வந்து நான் வாங்கிட்டு வந்தது வந்து நல்லா கெட்டியாக இருந்தது. ஸோ அதை வந்து உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு மோர் வந்து ரெடி ஆகும். ஸோ குழம்புல வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கப்ப இதை ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா திரியாக போகாமையும் இருக்கும். ஸோ நல்லா வந்து கெட்டியாக இல்லாத அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மோர் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு நான் டீ குடிச்சிட்டு வந்துட போகிறேன். ஒரு பர்னரில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பர்னரில் வந்து இப்போ மோர் குழம்புக்கு தாளித்து விட போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 சிவப்பு மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மோர் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சவ் வந்து ஆட் பண்ணுவாங்க சில பேர் வந்து வெண்டைக்காய், சில பேர் வந்து ப்ளெயினாக கூட செய்வாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெண்டைக்காய் போட்டு வேணும்னு சொல்லி கேட்டதுனால வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி அவங்கள தான் தர சொன்னேன். அவங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து டிவி பார்த்துட்டே கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து சின்னதாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. பரவாயில்ல குழம்புக்கு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கணும். அதில் வந்து எந்த ஒரு பிசு தன்மையும் இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணிடாமல் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசு தன்மையெல்லாம் போய் அந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சுருண்டு வரும். அதோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு அடுத்ததாக மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்குனே கடைகளில் இப்போ ரெடிமேடாக வந்து பவுட்ருலாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மோர் குழம்புக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். அது லைட்டாக வந்து அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க பாருங்கள். நல்லா தளன்னு கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்க மோரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மோர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே திரியாக அங்கங்கே நிற்கும். ஸோ நீங்கள் அந்த மோர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை மேலே வந்து தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இல்லை, ஸோ மோர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். சூப்பராக எம்மியான மோர் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால சைடிஷ்க்கு வந்து காரச்சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. நார்மலாக உருளைக்கிழங்கு எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்க போகிறேன். வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து வேக விட போகிறேன். வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துகிட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக மாவு வந்து பேலன்ஸ் இருந்தது, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி எக் தோசை வந்து ரெடி பண்ண போகிறேன். ப்ளைனாக எக் மட்டும் போட்டு பண்ணாமல் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக குடைமிளகாய் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ நான் அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எக் இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து இந்த செல்டோன் வெஜிடபிள் சாப்பர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது வச்சுருக்கேன், அதிலே போட்டு எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். முட்டையும் வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிடுறதுனால எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தோசை எப்பவும் போல் ஊற்றிட்டு அது மேலே வந்து இதை பரவலாக நம்ம வந்து இதை மேலே ஊற்றி விட்டு அப்படியே தோசையாக ரெடி பண்ணி இறக்கிட வேண்டியது தான். சாப்பரில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு எக்கு, அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை சாப் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் ஆகி அது வந்து எக் கூட மிக்ஸ் ஆகியிருக்கு. அதை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து அப்படியே தோசை மேலே வந்து ஊற்றி விட்டுக்க வேண்டியது தான். இது வரைக்கும் நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துருச்சு, ஸோ அதை வடிச்சாச்சு. மோர் குழம்பு ரெடி. அதுக்கு சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ லஞ்சுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் தோசையும் ரெடி பண்ணிட போகிறேன். நார்மலாக எப்பவும் போல் நம்ம தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக் வெங்காயம் தக்காளி அந்த கலவையை வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டா நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடும். நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி சும்மா இட்லி பொடி கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் சைடிஷாக. ஏன்னா நம்ம இதில் வந்து எக் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால அதுவே வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம தனியாக இதுக்குன்னு சட்னிலாம் எதுவும் அரைக்க வேண்டியதுலாம் இல்லை. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை வந்து நான் மேலே அப்ளை பண்ணி விட்டுறேன். இது கூட நம்ம குடைமிளகாயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும், டேஸ்ட்டும் தூக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மில் வச்சு பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரோட ஸ்மெல்லு சில பேருக்குலாம் பிடிக்காது, எனக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டான ஒரு எக் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து பாப்பா என்ன பண்ணா, இதை சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்றத அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ரெடி பண்ண அந்த கலவையை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு 3 தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தது, ஸோ அது மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக இட்லி பொடி சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பாப்பாட்ட வந்து நான் எக் தோசையை கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள். அதை பார்த்ததுமே வந்து அவளுக்கு தயிர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு சாதம் வேணும்னு சொல்லிட்டு மார்னிங் டைமே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் வந்து பிளேட்டில் போட்டு நான் கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். தோசை சாப்பிட்லையா? அது வேணுமா இது வேணுமா? எது வேணும்? சரி சாப்பிடுங்க.
பாப்பாக்காக தான் மெயினாக இன்றைக்கி எக் தோசை ரெடி பண்ணது. ஒரே மாதிரி டெய்லியும் தோசை ஊற்றி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவான்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு சாதம் வேணும்னு கேட்டுட்டா. வேறு வழி இல்லை, அவள் போக்குக்கு விட்டுலான்னு சொல்லிட்டு ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். எதையோ ஒன்று சாப்பிட்டா போதும்னு. எக் தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து அது ஆறிட்டினாலும் அந்த எக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற போகிறேன் எடுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி தோசை வந்து ஊற்றிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தது. ஸோ எக் இல்லை, ஸோ பிளெயின் தோசையாக ஊற்றிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெசல் இருக்குது, அதை வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் சாதம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குது. அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். இப்படி தான் டெய்லி எங்களோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.